ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பிரைவேட் வீடியோ லீக் ஆகிடுச்சு. என்னோட எக்ஸ் தான் பிரேக்கப்க்கு அப்புறம் ரெவெஞ்ச்காக இதை பண்ணான். அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போன முதல் நாள் எல்லாருமே என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. யாரும் என்ன நேரா பார்க்கல, பின்னாடி நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போனப்போ அம்மா என்ன ரொம்ப அடிச்சாங்க. நான் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். முதல்ல அவர் ஒன்றும் சொல்லல. அப்புறம் கேட்டாரு, ஏன் அந்த வீடியோவை எடுத்த? நான் சொன்னேன், அவன்தான் ரெக்கார்ட் பண்ணான், எனக்கு தெரியவே தெரியாது. என் அப்பா பதில் சொன்னாரு, ஆனா நீ அதுல இருந்த இல்லையா? நான் லிட்ரலா அழுதுட்டேன். நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நான் சைபர் செல்க்கு போனேன். அவங்க கேட்டாங்க, வீடியோ எங்க இருந்து அப்லோட் ஆச்சு? அவன் தான் பண்ணான்னு ப்ரூஃப் இருக்கா? என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை. அவன் ஒரு ஃபேக் அக்கவுண்ட் யூஸ் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே ஊரை விட்டு போயிருந்தான். 3 மாசத்துக்கு நான் ரூமை விட்டு வெளியவே வரல. காலேஜை விட்டுட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேசுறதை நிறுத்திட்டாங்க. சொந்தக்காரங்க கான்டாக்டை கட் பண்ணிட்டாங்க. ராத்திரி தூக்கமே வரல. ஒரு நாள் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி தோணுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு தோணுச்சு. ஆனா நான் வேண்டான்னு முடிவெடுத்தேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவன் அந்த வீடியோவை வைரல் ஆக்கியிருக்கலாம். ஆனா அந்த வீடியோ அது நான் கிடையாது. அது என்னோட வாழ்க்கையோட ஒரு சின்ன மொமெண்ட் தான். நான் அதையும் தாண்டி நிறைய இருக்கேன். நான் செத்து போயிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். நான் தோத்து போயிருப்பேன். அந்த நாள்ல இருந்து நான் ஃபைட் பண்ண டிசைட் பண்ணேன். வேற ஒரு ஊர்ல புது காலேஜ்ல சேர்ந்தேன். மெதுவா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. இன்னைக்கு 1 வருஷம் கழிச்சு நான் இன்னும் இங்க தான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கேன். ஆமா, அந்த பயம் இன்னும் இருக்கு. சில சமயம் ராத்திரி அது திரும்ப வரும். ஆனா அது இப்போ என்ன கண்ட்ரோல் பண்ணல. அவன் நினைச்சான் ஒரு வீடியோ என்னோட வாழ்க்கையை டெஸ்ட்ராய் பண்ணிடும்னு. நான் கொஞ்சம் புரோக்கன் தான். ஆனா நான் வாழ்ந்து காட்டுவேன். அவன் வீடியோவை லீக் பண்ணான். அவன் என்னோட வாழ்க்கையோட ஒரு மொமெண்ட்டை திருடுனான். நான் அவனுக்கு என்னோட மொத்த வாழ்க்கையும் கொடுக்க போறதில்ல. நான் கிவ் அப் பண்ணல. ஏன்னா சாகிறது ஈஸி, வாழறதுதான் கஷ்டமான சாய்ஸ். நான் கஷ்டமானது தேர்ந்தெடுத்தேன். அந்த வீடியோ இன்னும் எங்கேயாவது இன்டர்நெட்ல இருக்கலாம். என்னால் அதை டெலீட் பண்ண முடியல. ஆனா நான் என்ன டெலீட் பண்ணிக்க மறுத்துட்டேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். அதையும் மீறி யாராச்சுக்கு வந்தா தயவு செஞ்சு கடந்து வந்துருங்க. நீங்களும் லவ் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாழ்க்கையில எதுவும் கடந்து போகும், நேரத்தை தவிர.